தமிழ் பிரதேசம் முழுவதும் நீருக்குள்ளே அமிழ்த்தி அதிலே இருந்து வருகிற நீர்ப்பாசனத்தின் மூலமாக ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு இந்த நீர்ப்பாசன அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. போதிய அளவு பணத்தை இதற்காக அவர்கள் செலவு செய்ய இருக்கிறார்கள். பெரம்பலை மாற்றுகிற எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்பதை எழுத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிற அந்த அரசாங்கம் தான் கிட்டத்தட்ட 27,000 மில்லியன் ரூபாய் வரை செலவழித்து 5 வலயங்களாக அங்க இருக்கின்ற மக்களுடைய எண்ணங்களையும் பிரதேசவாதிகளுடைய கருத்துக்களையும் இல்லாமல் செய்து 99% சிங்கள பௌத்தர்களையே குடியேற்றுகின்ற திட்டமாக இந்த தளம் சிலாவம் நீர்கொழும்பு போன்ற பகுதிகள் தமிழர்கள் இனச்சுத்திகரிப்பு செய்யப்பட்டார்களோ அதே ஒரு தூர நோக்கோடு போராட்டத்தை பற்றி மட்டும் கதைப்பமே. எங்களுடைய வன்னி மண்ணிலே ஒரு ஆயுத போராட்டத்தை ஒரு தியாகத்தை செய்த வரலாற்றை கொண்ட இந்த வன்னி மண்ணின் மீது 25% சிங்கள மக்களை குடியேற்றினால்தான் பிற்காலத்தில் இவர்கள் தமிழீழ கோரிக்கையை முன்வைக்க மாட்டார்கள். தேடி திரிஞ்சு போக நாங்கள் கதைக்க போக அவர்களுக்கு வியப்பு என்னென்றால் எங்களுடைய இப்படியான சம்பவங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி கதைத்தோம். தமிழ் மக்களுடைய சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான போராட்டமாக இது அமைகிறது. ஏனென்றால் பல தசாப்தங்களுக்கு முன்னராகவே தயாரிக்கப்பட்ட இந்த இனப்பரம்பலை மாற்றுகிற இந்த திட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது. அமைச்சரவை அங்கீகாரம் கடந்த திங்கட்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல தசாப்தங்களுக்கு முன்னர் நீண்ட காலமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அது வெவ்வேறு திணைக்களங்களின் மூலமாக அமுல்படுத்தப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரியும். கல்லோயா திட்டத்திலே இருந்து விசேஷமாக கிழக்கின் இனப்பரம்பல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாகவே நகர்ந்து வந்து முல்லைத்தீவு மாவட்டம் வவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அமுலிலே இருக்கிறது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மணலாறு வெளியோயாவா மாறிவிட்டது. இப்படியாக பல இடங்கள் முழுக்க மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கிவுலோயா திட்டம் என்பது இந்த பாரியதொரு வேலை திட்டத்திலே ஒரு பகுதி. இது கைவிடப்பட்ட திட்டமாக இருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் அதற்கு உயிர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. போதிய அளவு பணத்தை இதற்காக அவர்கள் செலவு செய்ய இருக்கிறார்கள். தமிழ் பிரதேசம் முழுவதும் நீருக்குள்ளே அமிழ்த்தி அதிலே இருந்து வருகிற நீர்ப்பாசனத்தின் மூலமாக ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு இந்த நீர்ப்பாசன தண்ணீரை கொடுப்பதற்கான திட்டம். அதிலேயும் விசேஷமாக இந்த திட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய குடியிருப்பாளர்களையும் கொண்டு வந்து அங்கே அமர்த்துவார்கள் என்று. இப்பொழுது இருக்கிற அந்த பிரதேசங்களிலே தமிழ் மக்களை குடியேற்ற முடியாது. ஏனென்றால் அங்கே ஏற்கனவே குடியேற்றப்பட்டவர்கள் 100% சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எப்படியானவர்களை எல்லாம் கொண்டு வந்து குடியேற்றினார்கள் என்று எங்களுக்கு தெரியும். தமிழ் மக்களை இந்த வேளையிலே கொண்டு போய் அங்கே குடியேற்றுவது என்பது முற்று முழுதும் அசாத்தியமான ஒரு விடயம். ஆகையினாலே இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது என்பது நீண்ட காலமாக பல்வேறு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தபோது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தின் நீட்சியாகத்தான் இது காணப்படுகிறது. இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது. அதாவது இனப்பரம்பலை மாற்றுகிற எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்பதை எழுத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிற அந்த அரசாங்கம் தான் இப்பொழுது அதற்கு உத்தியோகபூர்வ அனுமதியை கொடுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். ஆனபடியினால் தான் இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்கள் அனைவரும் எந்தவித கட்சி பேதமும் இல்லாமல் கட்சிகளை சேராதவர்களும் அரசியலிலே இல்லாதவர்களும் அனைவருமாக சேர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய பூர்வீகத்தை பாதுகாக்குகிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த செய்தியை தான் நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க இருக்கிறோம். இன்று தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்பட்ட கிவிலோயா திட்டத்துக்கு எதிரான இந்த போராட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், ஒரு நீண்டகால அடிப்படையில் குறிப்பாக இலங்கை சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து
முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய செறிவை குறைத்து அவர்களுடைய இருப்பை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளில் இலங்கை அரசில் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் பெருமுயற்சிகளை எடுத்தார்கள். அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் மகாவலி எல்வலிய திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. மகாவலி எல்வலிய திட்டம் சாத்தியப்படாத ஒன்றாக ஒரு சொட்டு தண்ணீரும் பதவியா ஊடாக இந்த கொக்குளாய் கொக்கு தொடுவாய் வவுனியா பகுதிகளுக்கு வர முடியாது என்பதை இனங்கண்ட பின்னர் அதற்கு மாற்றீடான ஒரு திட்டமாக கிவிலோயா திட்டம் வவுனியா மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியில் இருந்து ஒரு குளத்தை அமைத்து அதனூடான அந்த தண்ணியை எடுத்து கொக்குளாய் வரை கொண்டு செல்வது மன்னார் வரை கொண்டு செல்வதற்கான ஒரு புதிய திட்டத்தை அரசாங்கம் 2010ஆம் ஆண்டிலே நடைமுறைப்படுத்த முயற்சித்தது. இது தொடர்பாக 2022ஆம் ஆண்டே வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சார்ல்ஸ் நிர்மல்நாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெளிவாக இந்த விடயத்தினுடைய ஆபத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். அதன் பிற்பாடு கூட இப்பொழுது வந்திருக்கிற அரசும் கிட்டத்தட்ட 27,000 மில்லியன் ரூபாய் வரை செலவழித்து 5 வலயங்களாக அங்கு இருக்கின்ற மக்களுடைய எண்ணங்களையும் பிரதேசவாதிகளுடைய கருத்துக்களையும் இல்லாமல் செய்து ஏற்கனவே வைத்திருக்கிற காணி உரிமையாளருடைய காணிகளையும் பறித்து குறிப்பாக வெளியோயா என்று சொல்லப்படுகிற இந்த மணலாறு பகுதியிலே ஆமியன் மலை, கந்தசாமி மலை, புளியந்தீவு, கொக்குளாய், கொக்கு தொடுவாய், கர்நாட்டுக்கேணி போன்ற பகுதிகளில் இருந்த தமிழ் மக்களுடைய காணிகள் மகிந்த காலத்திலே அந்த காணிகளுக்கான ஏற்கனவே உறுதி இருந்து போமிட்டிருந்த காணிகளும் பறிக்கப்பட்டு சிங்கள மக்களுக்கு உறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியை இப்பொழுது இருக்கிற அனுர அரசும் மிக தெளிவாகவே கையாளுகிறது இனவாத நோக்கத்தோடு. அனுரவிடம் இருக்கிற அந்த மென்போக்கான இனவாதம், ஒரு சைலண்ட் கில்லர் என்று எல்லாரும் சொல்வது போல அவர் மிகவும் மென்மையான ஒரு கொலையாளியாக மிகவும் தந்திரமாக தமிழருடைய நிலங்களை பறித்து அந்த நிலங்களில் சிங்கள குடியேற்றங்களை செய்வதிலே மிக கரிசனை காட்டுகிறார். குறிப்பாக 6,000 சிங்கள குடும்பங்கள் இந்த திட்டத்திற்குள்ளே குடியேற்றப்பட போகிறார்கள். இங்கே இருக்கின்ற 12,000 ஹெக்டேர் நிலம் பயிர்ச்செய்கை மற்றும் குடியிருப்பு என்ற அடிப்படையிலும் இந்த கிவிலோயா திட்டத்தினூடாக குடிநீர் மற்றும் வயலுக்கான தண்ணீர் திட்டம் என்ற அடிப்படையில் 100க்கு 99% சிங்கள பௌத்தர்களையே குடியேற்றுகின்ற திட்டமாக இந்த திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. இதன் அறிக்கைகளும் வெளிவந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு மோசமான தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை சிதைக்கின்ற தமிழர்களிடம் இருக்கின்ற அந்த சுயநிர்ணய உரிமை சம்பந்தப்பட்ட விடயங்களை அவருடைய உரிமை கோட்பாட்டை சிதைக்கின்ற வகையிலே இந்த திட்டத்தை அரசாங்கம் மிக துல்லியமாக செயல்படுத்துகின்றது. சம உரிமை சமதர்மம் என்ற சொற்களை வெளியிலே விதைத்து கொண்டு தமிழ் மக்களுக்கான நல்லிணக்கத்தையோ நற்செயற்பாடுகளையோ காட்டாமல் தொடர்ந்தும் ஒரு மிக மோசமான இன அழிப்பை செய்வதற்காக இந்த அரசு முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக இந்த திட்டத்தினுடைய 47 இடங்களில் மிகப்பெரிய தொல்லியல் அடையாளங்கள் உண்டு. இந்த தொல்லியல் அடையாளங்கள் பண்டாரவன்னியன் மற்றும் வன்னி மன்னர்கள் ஆண்ட தமிழர்களுக்குரிய வரலாற்று அடையாளங்கள். தமிழருடைய இந்த வரலாற்று அடையாளங்களை இல்லாமல் அழிப்பதற்கும் அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொள்கிறார்கள். இது ஒரு மிக பயங்கரமான ஒரு திட்டமும் கூட. இந்த முயற்சியின் ஊடாக அரசாங்கம் தமிழ் மக்களை அந்நியப்படுத்துகின்ற குறிப்பாக முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் தமிழ் மக்களுடைய செறிவை குறைத்து அவருடைய இருப்பை கேள்விக்குறியாக்கி எவ்வாறு திருவோணமலை அம்பாறை மாவட்டங்கள் எங்களிடமிருந்து இல்லாமல் போச்சுதோ அதே போல புத்தளம் சிலாவம் நீர்கொழும்பு போன்ற பகுதிகள் தமிழர்கள் இனச்சுத்திகரிப்பு செய்யப்பட்டார்களோ அதே ஒரு தூர நோக்கோடு இந்த 100 ஆண்டுகள் மேற்கொண்ட முயற்சியினுடைய ஒரு தீவிரத்தன்மையை அனுர அரசு இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறது. இதை நான் நினைக்கிறேன் இந்த சர்வதேச ராஜதந்திரிகள் மட்டுமல்ல சர்வதேச சமூகம் இதனை சரியாக புரிந்து கொள்ளும். இதற்கு பின்னாலே நிதி உதவுபவர்கள் இந்த உதவிகளை நிறுத்த வேண்டும். எங்களுடைய மக்களும் இப்பொழுதும் அனுர ஏதோ செய்வார் அல்ல அனுர அரசு நேர்மையானது அல்ல அவர்கள் நல்ல காரியங்களை செய்ய போகிறார்கள் என்ற சொற்பிரயோகங்களுக்கு பின்னால் அந்த மாயையிலே மயங்கி இருக்கின்ற இளமைகளை மாற்றி அமைத்து உண்மைகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கொள்ள வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. தனிப்பட்ட கட்சி சம்பந்தப்பட்டது உங்களுடைய அரசியலமைப்பு பேரவையில் அரசியலமைப்பு குழுவின் தலைவராக இருந்து உங்களுடைய கட்சிகளை நீக்குவதாக தெரிவித்தது ஏதேனும் அறிவித்தல் வந்திருக்கிறதா, ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த போராட்டத்தை பற்றி மட்டும் கதைப்பமே இதில் ஏனென்றா நாங்கள் இப்போ அதை சொல்ல போனால் நீங்கள் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பீங்க. இந்த போராட்டத்தை இன்றைக்கு முன்னுரிமை கொடுங்க, அப்புறம் ஒரு மகிமையில் வந்து கதைப்போம். இப்படி ஒரு தொடர்ச்சியாக பல அநியாயங்கள் வருகிற அரசாங்கத்தாலும் இந்த அரசாங்கத்தாலும் நடைபெற்று கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய ஆயுத போராட்டம் நடந்த இந்த மண்ணிலே எங்களுடைய மக்களே எம்பிபிக்கு வாக்களித்து எங்களுடைய கண்ணை குத்துவதற்கான வாய்ப்பை நாங்கள் எல்லாரும் எங்களுடைய வாக்களித்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பரிசை பெற்றிருக்கிறோம் என்பதை இங்கு கவலையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.
எங்களுடைய வாக்குகள், மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு எங்களுடைய வன்னி மண்ணிலே ஒரு ஆயுத போராட்டத்தை, ஒரு தியாகத்தை செய்த வரலாற்றை கொண்ட இந்த வன்னி மண்ணின் மீது சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வந்து எங்களுடைய இனப்பரம்பல் பூர்வீகம், வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற பூர்வீகத்தை ஒழிக்கின்ற வகையில், வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே இந்த எம்பிபி அரசாங்கம் முழு மூச்சாக செயல்பட்டு வருகிறது. அது பரவலாக எங்களுடைய வடக்கு கிழக்கிலே, குறிப்பாக வடக்கிலே அபிவிருத்தி என்ற போர்வையில் அடிக்கடி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்து போகின்ற அந்த நிலையிலே மக்கள் அவரை பார்ப்பதற்கு சாரசாரையாக செல்லுகின்ற அந்த சூழலிலே எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற ஒரு சூழ்ச்சியை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது. மக்கள் மீது தாங்கள் நன்மை கொண்டவர்களாக, அன்பு கொண்டவர்களாக வெளியிலே காட்டிக்கொண்டு இரகசியமாக திணைக்களத்தை கொண்டு செய்கின்ற அனைத்து அடாவடித்தனங்களையும் செய்துவிட்டு இப்பொழுது தண்ணி கொடுப்பதாக பல ஏக்கர் கணக்கிலே காடுகளை அழித்து மீண்டும் சிங்கள குடியேற்றத்தை கொண்டு வந்து எங்களுடைய வன்னி மண்ணிலே அந்த துவக்கை எடுத்து போராடி மாவீரர்களாக, போராளிகளாக மறித்த அந்த இளைஞர்கள், அந்த யுவதிகள், எங்களுடைய மக்கள் மீது அவர்கள் தங்களுடைய கால்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய நிலத்தை அபகரிக்கின்ற சூழலை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் தமிழர்கள் என்ற ரீதியிலே நாங்கள் ஒரு காலம் இந்த மண்ணை விட்டு கொடுக்க முடியாது போராட்டத்தை செய்தவர்கள் என்ற வகையிலே இந்த வன்னி மண்ணிலே ஒரு காலம் எங்களுடைய நிலங்களை கைப்பற்றுவதற்கு எங்களுடைய மக்கள் அனுமதியை தரமாட்டார்கள் என்பதை மிக எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த அனுரா அரசாங்கத்துக்கு. நன்றி. குடியேற்ற வேண்டும் என்ற ஒரு அரசின் கொள்கை யுத்தத்துக்கு பின்னர் இருக்கிறது. 25% சிங்கள மக்களை குடியேற்றினால்தான் பிற்காலத்தில் இவர்கள் தமிழீழ கோரிக்கையை முன்வைக்க மாட்டார்கள் என்ற ஒரு திட்டம் எல்லா அரசாங்கத்திடமும் இருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த கிவிலோயா என்று சொல்வது கூட ஏற்கனவே ஜேஆர் ஜெயவர்தன அரசாங்கத்திற்கு தெரியும். மகாவலி எல்வலயத்திற்கு மகாவலி தண்ணி வர மாட்டாது என்பது அவர்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் மகாவலி எல்வலயம் ஏன் கொண்டு வரப்பட்டது என்றால் சிங்கள மக்களை குடியேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது. முக்கியமாக சிறைச்சாலைகளில் இருந்தவர்கள் கிரிமினல் கொண்டு குடியேற்றப்பட்டார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு தண்ணீர் தேவை. அவர்களுக்கு தண்ணீர் தேவை என்பதற்காக மிச்சம் சொச்சமாக இருக்கக்கூடிய பழங்குடி தமிழ் மக்களுடைய நிலங்களை கபலீகரம் செய்து 10,000 ஏக்கர் காடுகளை அழித்து, அங்குள்ள சிறு குளங்கள், வயல்களை அழித்து தமிழ் மக்களை அந்த மண்ணில் இருந்து விரட்டி அவர்கள் ஒரு புதிய நீர்ப்பாசன திட்டத்தை கொண்டு வர யோசிக்கிறார்கள். அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இந்த குடியேற்றங்கள் இதனுடன் முடிந்து போகாது. நெடுங்கேணி, மாங்குளம், பவனிக்குளம், மடு ஈராக அவர்களது இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய சிறகுகள் பறந்து விரிந்திருக்கிறது. ஆகவே அவருடைய குடியேற்றங்கள் என்பது வவுனியாவை சுற்றி வளைத்து அந்த குடியேற்றங்கள் என்பது நடக்கும் என்பது மாத்திரமல்ல, திருகோணமலை மாவட்டத்தில் என்ன மாதிரி சேருவாவில் என்ற ஒரு சிங்கள தொகுதி வந்ததோ அதே பாணியில் வவுனியாவிலும் முல்லைத்தீவையும் இணைத்து ஒரு சிங்கள தொகுதியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியினுடைய ஒரு கட்டம்தான். நாங்கள் கேட்பதை நீங்கள் இனவாதம் என்று சொல்வதை அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல. சிங்கள மக்களுடைய பிரதேசங்களை நாங்கள் கேட்கவில்லை. தமிழ் மக்களுக்கு உரித்தான தமிழ் மக்களின் நிலங்களை, தமிழ் மக்களின் குலத்தை, தமிழ் மக்களின் மண்ணை கேட்கிறோம். போராட வந்த அனைவரும் இந்த போராட்டம் இத்துடன் நிறுத்திவிடக் கூடாது. அரசாங்கம் இதை கைவிடும் வரையில் இவை தொடர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். எங்களுடைய இப்போது கிபிலோயா என்று கொண்டு வந்து எங்களுடைய வவுனியா வடக்கிலும் முல்லைத்தீவிலும் அட்டகாசமான அபகரிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த கிபிலோயா என்ற திட்டத்துக்குள் அவர்களுடைய திட்ட அறிக்கையிலேயே கிடக்க என்னென்றால், இந்த திட்டத்தால் பயனடைய போகின்றவர்கள் யார் என்றால் 4372 குடும்பங்கள், ஏற்கனவே குடியேற்றப்பட்ட குடும்பங்கள் பயனடைய போகின்றவர்கள். இதைவிட 1672 குடும்பங்கள் குடியேற்றப்பட உள்ள குடும்பங்கள். அப்படி என்றால் எங்களோட தமிழ் மக்கள் ஒருவருக்கும் இதனால் பயனும் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் ராமன்குளம், கொட்டோடக்குளம், சன்னமுற்றகுளம், திரிவச்சகுளம்,
இப்படி குளங்கள், ஏராளமான குளங்களை அபகரிக்கின்றார்கள். இப்படியான ஒரு பக்கம் குளங்களோடு சேர்ந்த வயல் நிலங்களை அபகரிக்கின்றார்கள். இது இவ்வளவும் தமிழர்களுடைய பூர்வீக சொத்து. இப்படியான நிலைமையில ஒரு மோசமான, ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன். எங்களுடைய யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட போதும், யாழ்ப்பாண நூலகம் எரியூட்ட ஃபைட் நடந்து கொண்டிருக்குது, சண்டை நடந்து கொண்டிருக்குது. அதுக்குள்ள யாழ்ப்பாண நூலகத்தை எரிக்கணும் என்ற சிந்தனை அவர்களுக்கு ஏன் வந்ததென்றால், அறிவு சார்ந்த ஒரு விடயத்தில் கை வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தது. அப்படி இருக்கும்போது இங்கே 47 தொல்லியல் இடங்கள், 47 தொல்லியல் சார்ந்த தமிழ் மக்களோடு சார்ந்த இடங்கள், தமிழ் மக்களுடைய தொல்லியல் இடங்கள், எங்களுடைய தொல்லியல் இடங்களையும் அளிக்கின்றார்கள். இதில் இருந்து ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, எங்களுடைய பூர்வீக தமிழ் இடங்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய தொல்லியல் இடங்கள் கூட இங்கே அளிக்கப்படுகின்றது. ஆனால் காரணம் என்ன? எங்களுடைய தமிழ் மக்கள் இங்கே ஏற்கனவே வவுனியா வடக்கில கல்வியால நாங்கள் வீழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? இவர்கள் இப்படி காணி பிடிக்க என்னென்று இருக்கிறது மக்கள், இப்படியான நிலைமைகள் இருக்குது. வவுனியா வடக்க நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் எல்லோரும் போராடத்தான் வேணும். நாங்கள் எங்கேயோ எங்களை இருக்கிற இடத்துல, அன்றைக்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் கலைக்க போக எங்களுக்குரியதாக தெரிவிக்கப்படாத இடத்துல நாங்கள் போய் கலைக்க வேண்டி இருந்தது. ஆனால் நானும் சத்தியலிங்கம் டாக்டரும் உடனடியாக தேடி திரிஞ்சு போக, நாங்கள் கலைக்க போக அவைகளுக்கு வியப்பு என்னென்றால், எங்களுடைய இப்படியான சம்பவங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி கதைத்தோம். எங்களுடைய இடம், நாங்கள் அம்பாந்தோட்டைக்கு விரையில காணி பிடிக்க, அல்லது மாத்தறைக்கு விரையில காணி பிடிக்க, நாங்கள் எங்கட வடக்கு கிழக்கு எங்களுடைய பூர்வீக தமிழர் தாயகம். அதால எங்கட இடத்திற்கு வந்து நீங்கள் மோதாதீங்க. ஜானி எங்களோட மோதப்பட போனோம். ஜானியை மோதப்படாதீங்க. தேவை என்றால் நீங்கள் வாங்க, நாங்கள் மோதுவோம் என்று குறிப்பிட வருகிறோம்.